ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் உதயா. இப்போ நம்ம வந்து பிளாகர் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நெட்டை ஆன் பண்ணிக்கணும். அதுக்கு வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் என்னோட நெட்டை நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். நேராக அடுத்து எங்கே போகிறோன்னா க்ரோம் போகிறோம். க்ரோமை ஓப்பன் பண்ணிக்கிறோம். இந்த பேஜ் இப்படி வியூ ஆகிடும். அதில் பார்த்தீங்கன்னா க்ரோமில் போய்ட்டு blogger.com அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைப் பண்ணணும். ஆல்ரெடி நான் டைப் பண்ணனால மேலே ஷோ ஆகுது. ஸோ வந்து டைப் பண்ணதுக்கப்புறம் இந்த பேஜ் எப்படி ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா கிரியேட் ஒரு பிளாகர் அப்படின்ட்டு இருக்கும். சைன்இன் ஒரு பிளாகர்னு இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் வந்து கிரியேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சைன்இன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இப்படியே புதுசாக பண்ணுறதுனால கிரியேட் ஒரு பிளாகர் அப்படின்னு கொடுத்துக்குறோம். உள்ளே போனோடனே என்னோடய இமெயிலெலாம் கீழே இருக்குது. நான் ரெண்டாவது என்னோடய இமெயில் சூஸ் பண்ணிக்கிறேன். உள்ளே போனதுக்கப்புறம் பாஸ்வேர்டு கேட்கும். உங்களுக்கு என்ன இமெயிலுடைய பாஸ்வேர்டு போட்டிருக்கீங்களோ அந்த பாஸ்வேர்டு வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஸோ டெக்ஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே ஓகே பண்ணுங்கள். நான் என்ட்ரு கொடுத்துட்டேன். இப்போ ஆல்ரெடி நான் வந்து பிளாகர் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறனால என்னோடய பிளாகர் வந்து வியூ ஆயிடுச்சு. ஸோ அதில் வந்து கீழே பாருங்கள், நான் என்னென்ன போஸ்ட் பண்ணியிருக்கேனோ அதெல்லாம் கீழே இருக்கும். இதெல்லாம் நான் போஸ்ட் பண்ண வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா இது வந்து நியூ போஸ்ட். நம்ம என்ன போஸ்ட் பண்ண போகிறோமோ அது கீழே உள்ளதை நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். போஸ்ட்னு கொடுத்துருங்க பாருங்கள். நம்ம என்னென்ன ப்ரீவியஸாக வந்து போஸ்ட் பண்ணோமோ அது எல்லாமே இதில் காட்டும். ஸோ அப்படி காட்டுறேன். இதில் ஃபுல்லாக வந்து ஏற்கனவே நம்ம வந்து ப்ரீவியஸ் போஸ்ட் பண்ணது. அடுத்து வந்து ஸ்டேட்ஸ் பார்க்குறோம். ஸ்டேட்ஸில் என்ன எவ்வளோ வியூஸ் போயிருக்கு, எத்தனை நாளுக்கு போயிருக்கு, இந்த டேட்டு டைம் எல்லாமே நம்மளுக்கு ஷோவாகி காட்டிடும். இது ஸ்டேட்ஸில் உள்ளது. கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட்ஸும் இல்லை. பட் வந்து ஏர்னிங் இதை வச்சு நம்மளால் மணி ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து எப்படிங்கிறது நான் இப்போ அடுத்த வீடியோ சொல்கிறேன். ஸோ பேஜஸ் என்ன பேஜஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா லே அவுட். ஸோ அதிலே வந்து நமக்கு தமிழில் கொடுத்துருக்காங்க என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத. ஸோ கீழே அப்படி பாருங்கள், எல்லாமே தமிழ்லையும் கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷ்லையும் கொடுத்தாங்க. ஸோ ஈஸியாக நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும். தீமில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தீம் கீழே கொடுத்துருக்காங்க. செட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா செட்டிங்ஸில் வந்து உங்களுக்கு பிளாகர் நேமு, டிஸ்கிரிப்ஷனு, எல்லாம் பிளாகரோட லாங்குவேஜ், ஆட் கண்டென்ட்டு எல்லாமே அதில் கீழே கொடுத்துருப்பாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை பார்த்தாலே உங்களுடைய பிளாகர் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கங்க. கீழே அதுக்கு பார்த்தா விசிபிள் ஆகுதா, அதாவது வந்து அதர்ஸ் வந்து அந்த கீழே ப்ரைவசி அப்படின்னு இருக்கும் பாருங்கள். அதர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து விசிபிள் பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்கு தான் அது கொடுத்துருக்காங்க அந்த ஆப்ஷனு. ஸோ அதை ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணினா அதர்ஸ் வந்து ஈஸியாக உங்களை வந்து ஈஸியாக சர்ச் பண்ணி உங்கள் வீடியோவை வியூ பண்ண முடியும். ஸோ வந்து இதிலே வந்து வரிசை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம கிரியேட் போஸ்ட் அப்படிங்கிற கிளிக் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறம் கீழே மாதிரி இப்படி ஒரு பேஜ் ஓப்பன். அதில் வந்து டைட்டில் அப்படிங்கிறதுல வந்து நான் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் அப்படின்னு கொடுக்க போகிறேன். ஸ்நாக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஐட்டம்ஸ், ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கிறோம். இதான் என்னோடய பேஜோட டைட்டிலு. ஸோ ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் அப்படிங்கிறது என்னுடைய பேஜோட டைட்டில். இதில் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபோட்டோ இதெல்லாம் நம்ம வந்து எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துருப்பாங்க. அப்லோட் ஃப்ரம் கம்ப்யூட்டர், ஃபோட்டோஸ், பிளாகர் கிளிக் பண்ணால் இப்படி ஓப்பன் ஆகும். ஸோ நமக்கு தேவையில்ல. இது வந்து என்ன பண்ணுறோன்னா கூகுள் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் மாதிரி அதில் ஒரு லோகோ கொடுத்துருக்கோம். அதை கூகுளில் போய்ட்டு நம்ம ஸ்நாக்ஸ் ஐட்டம் அப்படிங்கிற நம்ம டைட்டிலை வந்து அதை டைப் பண்ணுறோம். ஸ்நாக்ஸ் அப்படிங்கிற ஒரு டைட்டில் அதில் டைப் பண்ணுறோம். டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே ஓகே அப்படிங்கிறது கொடுக்குறோம். ஓகே கொடுத்தோம் அப்படின்னா இது கூகுள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் நமக்கான டைட்டிலுக்கான கண்டென்ட் வந்துடும். கூகுளில் பார்த்திங்கன்னா அந்த கண்டென்ட் வந்துடும். அதில் வந்து இந்த மாதிரி இமேஜ் ஷோ ஆகும். என்ன பண்ணோம்னா ஸ்நாக்ஸ் ஐட்டம் அப்படின்னு கொடுத்துருந்தோமா, ஸோ அது ரிலேட்டிவான இமேஜ், கீழே அது ரிலேட்டிவான கண்டென்ட் என்னென்ன வேணும் அப்படிங்கிறத அது கொடுத்துரும். ஸோ அது வந்து நம்ம காப்பி பண்ணிக்கிறோம். அந்த என்ன கண்டென்ட்டோ அதை காப்பி பண்ணிவிட்டு அதை அப்படியே இப்படி பிளாகருக்குள்ளே போகிறோம். இப்போ பிளாகருக்குள்ளே உள்ளே போயிட்டு அதை அங்கே அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறோம். காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணிவிட்டு மேலே இப்போ ஹெட்டிங் பண்ணிக்கலாம். ஹெட்டிங்கை பேஸ்ட் பண்ணிக்கிறோம். பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நமக்கு ஸ்பேஸ் வேணும். ஏன்னா இமேஜ் வந்து நம்ம ஆட் பண்ணணும் அப்படிங்கிறனால நான் வந்து என்ட்ரு தட்டி கீழே கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்குறேன்.
ஸ்பேஸ் கொடுத்துட்டு மேலே வந்து அந்த இமேஜ் ஒரு ஆப்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அது வீடியோ, இது இமேஜ். அப்லோடு ஃப்ரம் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது பாருங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி இமேஜ் காப்பி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் கீழே வந்து காப்பி பேஸ்ட் கொடுத்துட்டேன். கூகுள்லேருந்து ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ கீழே வந்து ஷோவாயிருக்கு, காமிக்கிறேங்க. கீழே ஷோவாயிருக்கு. ஸோ இந்த இமேஜ் வந்து எனக்கு பெருசாகணும். அதுக்கு முன்னாடி இன்னொரு இமேஜ் நான் ஆட் பண்ணிக்கணும். ஸோ இன்னொரு இமேஜ் நான் ஆட் பண்ண போகிறேன். அதே மாதிரி உள்ளே போகிறோம். அந்த ஆப்ஷன் வந்து அப்லோட் ஃப்ரம் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிவிட்டு நம்ம எங்கே வந்து இமேஜ் ஸ்டோர் பண்ணிக்கணுமோ அதை கிளிக் பண்ணால் இங்கே வந்து ஓப்பன் ஆகி இமேஜ் ஓப்பன் ஆகிடும். ஸோ வந்து இப்போ இமேஜ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து இமேஜை வந்து சைஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறனால அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பாரில் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக வந்து சைஸை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி சிம்பிள் வர காட்டும். அதை பண்ணிங்கன்னா சிம்பிள் ஆகும். ஸோ இமேஜ் வந்து இப்போ பெருசாக வியூ ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு கீழே உள்ள இமேஜ் வந்து வியூ பண்ணுவோம். கீழே உள்ள இமேஜ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தள்ளி வைக்கிறேன். ஸோ அதையும் நான் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். தேவையான அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் லைட்டாக மாறி இருக்குது. ஸோ மேலே அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ரைட் சைடு லெஃப்ட் சைடு வந்து நம்ம மூவ் பண்ணிக்க முடியும். நான் ரைட் சைடு மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ ரெண்டும் கரெக்டாக இருக்குன்னு பார்த்துக்கிறேன். மேலே கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். எனக்கு தேவையான அளவுக்கு நான் பண்ணிக்கிறேன். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இன்க்ரீஸ் பண்ணியாச்சு, முடிஞ்சிச்சு. ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்து ஹெட்டிங்க்கும் கண்டென்ட்டுக்கும் ஸ்பேஸ் இருக்குது, அதை நான் குறைச்சிக்கிறேன். ஸோ அது வந்து ஹெட்டிங் வந்து போல்டில் தான் இருக்குது. பட் நான் இருந்தாலும் உங்களுக்கு நான் அதை வந்து எப்படி போல்டு போடுறது சொல்லித்தரேன். ஸோ அந்த போல்டு ஆப்ஷனில் வந்து அதை வந்து ஃபுல்லாக காப்பி கண்ட்ரோல் பண்ணி அந்த போல்டு ஆப்ஷன் கொடுத்து கிளிக் பண்ணேன்னா இப்போ அன்போல்ட் ஆகிடுச்சு, நார்மல் இருக்குது. ஸோ மறுபடியும் அதையும் காப்பி பண்ணி போட்டோன்னா அந்த பி அப்படிங்கிறத கிளிக் பண்ணால் போல்டு, பிங்கிறது போல்டு, அது போல்ட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் இப்போ நமக்கு வந்து கலரிங் அப்படி பண்ணணும், வேர்டை வந்து கலரிங் காட்டணும், இது வந்து இம்பார்ட்டண்டான வேர்டு அப்படிங்கிறதுக்காண்டி நான் ஒரு சின்ன சாம்பிள் கொடுக்குறேன். அதையே எங்கள் ஆப்ஷன் கிளிக் பண்ணால் கலரிங் காட்டும். ஸோ இப்போ வந்து கீழே ஒரு கண்டென்ட்டை கிளிக் பண்ணி அதை எங்கள் ஆப்ஷன் கிளிக் பண்ணி எனக்கு ரெட் கலரில் வேணும் மெயினான கண்டென்ட் அப்படின்னு காட்டுறதுக்கு ரெட் கலர் ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போது அதை கிளிக் பண்ணும்போது அந்த வேர்டு கிளிக் பண்ணோம்னா அந்த வேர்டு மாறிடுச்சு ரெட் கலரில். ஸோ மெயினான கண்டென்ட் அப்படிங்கிறத ஈஸியாக நம்மளால் வியூ பண்ணிக்க முடியும். நான் சரி இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதே மாதிரி எல்லா வேர்டையும் இப்படி கிளிக் பண்ணி நான் வந்து ரெட் கலரில் மாற்றிக்கிறேன். எல்லா வேர்டையும் ஹெட்டிங்கில் மட்டும் நமக்கு எது இம்பார்ட்டன்ட் தோணுதோ அதை மட்டும் நம்ம ரெட் கலரில் காமிக்கிறேன். ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நான் ரெட் கலரில் காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து இருக்கிறத மார்க் பண்ணி காமிச்சாச்சு. ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கண்டென்ட் அப்படிங்கிறது மாதிரி. ஸோ இது வந்து பேக்கரில் மேலே கொடுத்துருக்க ஆப்ஷன் நிறைய கொடுத்துருக்காங்க. இப்போ அதில் வந்து யூ அப்படிங்கிறது வேர்டை வந்து அண்டர்லைன் பண்ணுறது. ஒரு வேர்டை நான் அண்டர்லைன் பண்ணி காட்டுறேங்க பாருங்க. ஸோ இப்போ கேட்டகரி அப்படிங்கிறத வந்து கேட்டகரி கிளிக் பண்ணி அந்த யூ அப்படிங்கிறத அண்டர்லைன் பண்ணால் கீழே வந்து அந்த வேர்டு அண்டர்லைன் ஆகுது பாருங்கள். ஸோ நமக்கு இங்கே அண்டர்லைன் தேவையில்லை. ஸோ அதை நான் ரிமூவ் பண்ணுறேன். ஜஸ்ட் உங்களுக்கு வியூ பண்ணுறது நான் காட்டுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் அலைன் ரைட் அலைன், இது வந்து மூவ் பண்ணுறது. இமேஜ் மூவ் பண்ணிக்கலாம், கண்டென்ட்டும் மூவ் பண்ணிக்கலாம். இது ரைட் சைடு கண்டென்ட்டு, லெஃப்ட் சைடு கண்டென்ட், ரைட் சைடு இமேஜ், லெஃப்ட் சைடு மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ 1 2 3 ஆப்ஷன் கொடுத்து ஆர்டர் வைஸ் கொடுக்குறது அதுக்கு யூஸ் பண்ணிக்கிறது. ஸோ ஃபைனலாக வந்து நம்ம அதை பப்ளிஷ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கான வந்து பிளாகர் கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ அதை நம்ம பப்ளிஷ் பண்ணோம் இல்லையா, வியூவர்ஸ்க்காண்டி, வியூவர்ஸ் பார்க்கணுங்கிறது பப்ளிஷ் பண்ணுறேன். ஸோ கன்ஃபார்ம் கேட்குது, கன்ஃபார்ம் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ இப்போ பப்ளிஷ் ஆகிடுச்சு. ஸோ பப்ளிஷ் ஆன வீடியோ வந்து நம்ம வியூ பண்ணோம் இல்லையா, அப்போ வந்து பப்ளிஷ் ஆனது டேட்டா பார்க்குறோம். இன்னும் டேட்டு எந்த ஜனவரி எந்த டைமில் பப்ளிஷ் ஆகிருக்கு அப்படிங்கிறத காமிக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் அப்டேட் வேணும்னா அங்கே அப்டேட் பண்ணிக்கலாம். அப்டேட்டுங்கிற ஆப்ஷன் இருக்கும். பார்த்திங்கன்னா ஜனவரி 14 நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது காட்டும். வியூஸ் எவ்வளோ வியூஸ் இருக்குது, ஷேர் பண்ணுறது எல்லாமே காமிக்கும். என்னோடய பிளாகர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.